இங்கே இந்த ஆள் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஆப்பிள் போனை சாக்லேட் கவர்ல மறைச்சு வச்சு ஆனிவர்சரிக்கு கிஃப்டா கொடுக்கறாரு. அந்த பொண்ணு அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு நம்மளோட ஆனிவர்சரி கிஃப்டா ஒரு சாக்லேட்டையா கொடுப்ப, உனக்காக நான் 3 மணி நேரமா ரெடியாகி வந்திருக்கேன். நான் யூஸ் பண்ண பெர்ஃபியூமோட காஸ்ட் கூட இந்த சாக்லேட் காஸ்ட் வராது. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டுக்கு நான் தகுதியானவளான்னு சொல்லி அவன்ட்டு சண்டை போடுறா. அதுக்கு அந்த ஆளு இப்ப என்கிட்ட கொஞ்சம் பணம் இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அந்த சாக்லேட் தூக்கி போடுறா. இப்ப இந்த கவர் ஓபன் ஆகுது, அதுல ஆப்பிள் போன் இருக்கு. அத பார்த்தது அவ ஷாக் ஆகி இது ஏன் என்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி அவ எடுத்துக்கிறா. அதுக்கு அந்த ஆளு ஆமா இதுதான் உனக்கு கிஃப்டா எடுத்துட்டு வந்தேன், உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு நான் சும்மா பிராங்க் பண்ணேன், நீங்க எப்படி என்ன பிராங்க் பண்ணீங்களோ அதே மாதிரி நானும் உங்களை பிராங்க் பண்ணேன்னு சொல்றா. இப்ப அந்த போனை ஆன் பண்ண பாக்குறா, அது ஆன் ஆக மாட்டேங்குது. உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஏன் இந்த போன் ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு கேக்குறா. அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் இது செகண்ட் ஹேண்டா வாங்கின பவர் இஷ்யூ இருக்குன்னு சொன்னா நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்றா. உடனே அந்த பொண்ணு அந்த போனை அவங்கிட்ட தூக்கி போட்டு இது நீயே வச்சுக்கோன்னு சொல்றா. இப்ப அந்த ஆளு மறுபடியும் அந்த போனை ஓபன் பண்றா, அதுல இருந்து ஒரு டைமண்ட் ரிங் கீழே உள்ளது. அதை பார்த்தது அவ ஷாக் ஆகி இது டைமண்ட் ரிங்கான்னு கேக்குறா. அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டும் ஆமான்னு சொல்றாரு. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொன்ன, இப்ப எப்படி டைமண்ட் ரிங்னு கேக்குறா. அதுக்கு அவரு என்கிட்ட பணம் இல்லாமலாம் கிடையாது, ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை செக் பண்ணணும்னு நினைச்சேன், அதுல பாஸ் ஆகல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த டைமண்ட் ரிங் எடுத்துட்டு நீயே உன் பில்ல கட்டிக்கொண்டு சுத்த அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அந்த பில்ல பார்த்தா $860 போட்டிருக்கு. அதை பார்த்து அவரும் வந்து போயிடுறா. உண்மையான அன்போட எதை கொடுத்தாலும் நம்ம ஏத்துக்கணும், இல்ல நான் இந்த மாதிரிதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.